வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க வந்திருக்கோம்னா அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பின்னாடி தாங்க சர்ச் இருக்கு. நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு என்ன இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நடந்து போகிற வழியிலேயே ஒரு சர்ச் இருக்குது. இதை தாண்டி அப்படியே நம்ம நடந்து போகிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வண்டியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை தாண்டி அப்படியே உள்ளே போகிறோம். இங்கேருந்து பார்த்தா நமக்கு சர்ச்சு தெரியுதுங்க. நம்ம சர்ச்சுக்கு கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே சர்ச்சுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த கேட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறோம். இந்த வழியாக தாங்க நம்ம மேலே ஏறி போக போகிறோம். கீழேயும் மாஸ் நடக்குது, மேலேயும் மாஸ் நடந்துட்டு இருக்கு. இதோ பாருங்க, கீழே ஒரு மாசு, மேலே ஒரு மாசு. ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்கிற மாசுக்கு போகலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஜீசஸ் தெரிகிறாரு. இதோ பாருங்க, ஒரு பெரிய ஜீசஸோடைய ஸ்டாச்சு இருக்குங்க அந்த இடத்துல. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி கீழே நடக்கிற மாஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். இப்போ அப்படியே இந்த இடத்துக்கு கீழே மாஸ்க்கு போகிறோம். எல்லாருமே வெளியிலே ஸ்லிப்பர்ஸ் விட்டுட்டாங்க. நம்மளும் விட்டுட்டு உள்ளே போகிறோம். இவ்வளோ நேரமா இங்கே தமிழ் மாஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போதான் முடியுது. எல்லாரும் வெளியில் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே மேலே நடக்கிற மாஸோடைய சவுண்டு கீழே கேட்க மாட்டேங்குது, கீழே நடக்கிற மாஸோடைய சவுண்டு மேலே கேட்க மாட்டேங்குது. அட்டன் டைமில் இங்கே 2 மாஸ் நடக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம். இங்கே பார்த்தோன்னா இந்த சைடும் இருக்குது, அந்த சைடும் இருக்குது. இது ரொம்ப பெரிய இடங்க. இப்போ நம்ம இப்படிக்கா நடந்து போகலாம். இதுதாங்க பழைய சர்ச்சு. உள்ள மக்கள் எல்லாம் போயிட்டு வழிபட்டுட்டு வெளியில வராங்க. திருப்பள்ளி காணிக்கை மையம் இங்க இருக்குன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே பீச்சுக்கு நடந்து போலாம். சரி, இப்ப நம்ம அப்படியே நடந்து போறோம் பீச்சுக்கு பக்கமா. இப்படியே போனா கடலுக்கு போயிடலான்னு சொல்றாங்க. இப்ப நம்ம போலாம். இந்த இடத்துலயும் சின்னதா ஒரு சர்ச் இருக்கு. மேல பார்த்தோம்னா ஷெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கீழே மக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, சுவாமிக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா இந்த பூ மாலை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு செலுத்தலாம். இப்ப நம்ம அப்படியே நடந்து போறோம். இங்க நீங்க வேணும்னா மொட்டை அடிச்சுக்கலாம். உள்ள நிறைய பேர் மொட்டை அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அன்னை ஷாப்பிங் ஹாலும் இருக்கு. அப்படியே நம்ம நடந்து போகலாம். போக போக நிறைய கடைங்க வந்துட்டே இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்க நீங்க வாங்கிக்கலாம். எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பொரி, அல்வா இதெல்லாம் விற்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு. இங்க பார்த்தோன்னா வேர்க்கடலை வித்துட்டு இருக்காங்க. நம்ம வேர்க்கடலை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். நல்லா தாங்க இருந்தது. பக்கத்துலேயே கேண்டில் கடை இருந்ததுங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கடை இருந்தது. நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோங்க. இங்கே வண்டியெல்லாம் போகுதுங்க இந்த ரோட்டில். நம்ம அப்படியே நடந்து போகிறோம். இதோ பாருங்க, ஒரு ஐஸ் கடை கூட இருக்கு. நிறைய பேர் இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே கிட்டத்தட்ட பீச் கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்க, கீ செயின்லாம் விற்கிறாங்க.
நம்ம இப்போ பீச்சுக்குள்ளே போக போகிறோம். நமக்கு பீச் தெரியுது. நம்ம போகிற வழியிலேயே இங்கே மீனெல்லாம் நமக்கு சுடன்னு சுட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கேட்டோடனே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தராங்க. ஸோ இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே போகிறோம். எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்க, எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு. நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே போகிறோம். பார்த்தோன்னா இங்கே இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு விளையாடுற இடம்லாம் இருக்குது. நீங்கள் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பார்த்தோன்னா நிறைய மக்கள் இந்த பீச்சில் குளிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம அன்னை வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே எல்லாம் விற்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அப்படியே இந்த பீச் வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றோம். அப்படியே சுற்றி பார்த்தோன்னா மக்கள் தாங்க, எவ்வளோ மக்கள் பாருங்க. இந்த தண்ணியிலையும் ஒருத்தர் டீ கண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. டீ, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. இங்கேயும் பாருங்க ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வித்துட்டு இருக்காரு. நான் அப்படியே போயிட்டு இந்த தண்ணியில் கால் வச்சேங்க. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்தது. அங்கே பார்த்தோன்னா சின்ன பசங்களுக்கு அந்த பலூன்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நாய் தலாட்டுற பொம்மைலாம் விற்கிறாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க. இங்கே இருந்த கடை எல்லாமே. இங்கே ஒருத்தர் மோல் அடித்து மோலத்தை விற்றுட்டு இருந்தார். இங்கே பார்த்தோன்னா இந்த வேளாங்கண்ணி அம்மாவுடைய இந்த சிலை இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இந்த தேங்காய், கேண்டில் இதெல்லாம் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ட்ரெஸ்ஸு, டெடிபேர் பொம்மை இந்த மாதிரி நிறைய இங்கே விற்றுட்ருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஐஸு? 30 ரூபா. 30 ரூபாவா? ஒன்று தாங்கண்ணா. இந்தாங்க. இங்கே வந்து இந்த கோலா ரைஸ் விற்றுட்ருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. நம்மளும் பார்த்தோன்னா ஒன்று வாங்கியிருக்கோம். ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்படியே போட்டு டக்கா 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 டக்கான்னு அடிக்கிறாரு. அது மேலே இந்த மாதிரி கோலாரெலாம் ஊற்றி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம கையில் அப்படியே கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். கலர் கலராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கு. இங்கே இந்த சர்ச்சுடைய ஹோட்டலும் இருக்குங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னு மெனு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே தாங்க இந்த டோக்கன் எடுக்கணும். டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும். ஸோ இது வந்து சர்ச்சோடைய கேன்டீனு. நம்ம வந்து இங்கே ஒரு பிளேட் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கான பில்லு இது. இங்கே நம்ம வடையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வடையை சாப்பிடலாம். சட்னி ஊற்றி அப்படியே அந்த வடையை பிச்சு சாப்பிட்றோம் பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் விற்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு ரோஸ் மில்க் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரோஸ் மில்க்கை குடிச்சிட்டே போகலாம். இது வந்து 40 ரூபா. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சர்ச்சை இங்கேருந்து பார்க்குறோம். ஓரளவுக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. மக்கள் எல்லாரும் வெளியில் வந்துட்டுருக்காங்க, உள்ளேயும் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா இங்கேயும் ரூம் புக் பண்ணி தங்கலாம். அதோ பாருங்கள், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் தங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ச்சோடைய இந்த ஹோட்டல்ஸ்லையும் நீங்கள் வேணும்னா தங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திரும்பியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பஸ் ஏறி நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ நீங்களே தெளிவாக பார்த்துருப்பீங்க அன்னை வேளாங்கண்ணியில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த பீச்சுக்கு வரதா இருந்தீங்கன்னா, இங்கே குளிக்கிறதா இருந்தீங்கன்னா பார்த்து சேஃப்டியாக குளிங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.